ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட்டாக இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் அது மட்டும் மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். இந்த காலையில் அது மட்டும் மத்தியானம் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழர் மரபுக்குரிய அரியர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக ஓரளவு ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நேற்றே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சீனியர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ வந்து 7th செமஸ்டர் போவாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, மத்தியானம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து இப்போது 4th செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எக்ஸாம் கஷ்டமாக இருந்துச்சு, மத்தியானம் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்திருக்கு, மத்தியானம் எக்ஸாம் வந்து கஷ்டமாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கமெண்ட் டாப்லேயே ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், எனக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. இந்த எக்ஸாமில் அதே மாதிரி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு காலையில் எக்ஸாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக வந்துருந்துச்சு, ஓரளவு கொஞ்சம் மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ காலையில் எக்ஸாம்ஸ் அளவுக்கு ஈஸியாக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியமாகவும் கஷ்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மத்தியான எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ், ஸோ தமிழர் மரபு மத்தியானம் வந்து அரியர் பேப்பராக இருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி நீங்கள் ஓனாக எழுதுனாலே போதும். ஸோ எங்கேயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்றாங்க. உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் எழுதணுமா இங்கிலீஷில் எழுதணுமா பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின் எழுதுனாலும் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டோ இல்லை ஒரு லைனோ இல்லை கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி லைன்ஸ்லேருந்து எக்ஸாம்பிள் கொடுங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்கள் பேப்பரை அட்ராக்டிவாக கொடுங்க, பேப்பர்ஸ் நிறையா கொண்டு போக பாருங்கள். மெஜாரிட்டியாக உங்களுக்கு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் இந்த பேப்பரில் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அடித்து நீங்கள் துவச்சிடலாம். ஸோ அதனால் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள், எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியான எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் காலையில் எக்ஸாம்ஸில் எது கிரேஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க இல்லை உங்கள் காலேஜில் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கடுத்து அப்டேட் பண்ண பார்க்கேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.